பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொளி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி, கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைபவர்கள் யார்? கிறிஸ்துவை ஏற்கனவே சொந்த ஜனமே சிலுவையில் கொலை செய்தார்கள். கொலை செய்து அது பாவத்திற்கு உட்பட்டார்கள். ஆனால் மீண்டும் கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு அடையாளமாக சிலரை குறிப்பிடுகிறது வேதம். அது யார் என்றால், அவர்கள் கிறிஸ்துவை ஏற்று அவர் அன்பை ருசித்து சபையிலே நாட்டப்பட்டு அவருடைய நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு சூழ்நிலை காரணமாக கிறிஸ்துவை விட்டு விலகி மறுதலித்து அவரை அவமானப்படுத்தி செல்கிறவர்கள், பகிரங்கமாக விலகிச் செல்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள்தான் கிறிஸ்துவை சிலுவையில் இரண்டாம் முறையாக அறையப்பட்டதற்கு ஒப்பிடப்படுகிறார்கள். இது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இவருடைய நிலைமை, இவர்கள் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக இருந்த நிலைமையை விட பின்மாற்றம் அடைந்த பிறகு மிகவும் மோசமாக இருக்கும். அவர்கள் மீண்டும் பாவத்திலே வீழ்ந்து விடுவதால் அவர்கள் திரும்பவும் கிறிஸ்துவுக்குள் வருவது கூடாத காரியம் என்று இந்த வேதம் சொல்கிறது. இதை நாம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இவர்கள் எதற்கு ஒப்பிடப்படுகிறார்கள் என்றால், நாய்க்கு ஒப்பிடப்படுகிறார்கள். நாய் தன் கக்கினதை நக்கி தின்னும். அதே போல் பன்றியை குளிப்பாட்டி நாம் வைத்தாலும் அது சாக்கடையிலே விழுந்துவிடும். இது பழமொழி. இந்த பழமொழிக்கு ஒப்பானவர்களாக இருப்பார்களாம் கிறிஸ்துவை மறுதலித்தவர்கள், அவரை விட்டு விலகிச் சென்றவர்கள். சங்கீதம் 125:1 சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ என்றென்றைக்கும் அசையாத நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்களாம். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாத ஒரு சீயோன் மலையை போல, அசைக்க முடியாத சீயோன் மலையை போல அவன் நம்பிக்கை உள்ளவன் நிலைத்து நிற்பானாம். நாமும் அது எத்தகைய சூழ்நிலையாக இருக்கலாம், கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கும் எதிரான சூழ்நிலைகள் வரும் வாழ்க்கையில். அதையெல்லாம் கிறிஸ்துவின் துணையுண்டு, அவர் துணையோடு அவர் கொடுக்கிற வழியை பின்பற்றி அதை மேற்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கள் அந்த சீயோன் மலையை போல நாமளும் நிலைத்து நிற்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமேன்.